மலத்தை அள்ளி தூர வீசாது, அது மேல நறுமணத்தை வீசுவது எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலா? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் குடிமகன், நானும் குடிமகன், பிறகு என்னடா நீ உயர்ந்தவன் அந்த ஆழ்ந்தவன்? ஒரு வார்த்தை சீமான் பேசிட்டா அது என்ன இப்படி சொல்லிட்டார், என்ன இப்படி சொல்லிட்டாரு பேசணும். ஆயிரம் பதில் இல்லாம நாடு கடத்து, சுட்டுப்புடி, தூக்கி பேய் என்னங்கடா சுட்டுப்புடினா எங்க வீட்டுல வந்து இந்த வடை தான் சுட்டு தர முடியுமே வெளியே. நீ இன்னொரு தேசத்துக்கு கொடுத்துட்டு கொடுத்ததான்னு சொல்ற, நீ பிரிவினைவாதியா? எதுக்கு பதில் சொல்லு. அப்பவும் அதே தான் சொல்லுவான், இவரை நாடு கடத்த வேண்டும், இவரை சுட்டு பிடிக்க வேண்டும். வேற பதில் என்ன இருக்கு? நம்ம ஆளுகளே சமரசம் செஞ்சு மண்டியிட்ட ஆளுகளே நம்மளையும் மண்டியிட வைக்கிறதுக்கான முயற்சியை செய்து. நாங்கள் இந்த தொகுதியில் நிற்கிறோம், நீங்கள் கொஞ்சம் திரும்ப பெற்றுக்கிற முடியுமா? ஒருத்தருக்காக திரும்ப பெறும்போது ஒவ்வொருத்தருக்காக நான் திரும்ப பெற்றா கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதுதான். அதான் இங்கே இருக்கிற நிலை, யதார்த்த நிலை. அது வாய்ப்பு இல்லை ராஜா. அது நான் சொல்லிட்டேன், அது கஷ்டம். அப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் சிதம்பரத்திற்காரு, நான் திரும்ப பெறணும். எங்கள் அண்ணன் தனிச்சு நின்னா நான் திரும்ப பெறலாம். திமுக காங்கிரஸோட நின்னா திரும்ப பெறக்கூடாது, தீர்க்கமாக மோதணும். விடுதலை சிறுத்தைகளோ பாமகவோ மதிமுகவோ நமக்கு எதிரிகள் அல்ல. நம் தலைவர் என்னிடத்தில் கூறியது போல, தன் கையிலிருந்து துவக்கிலிருந்து புறப்பட்டு சென்று வெடித்த அந்த தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அது உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கும் இருக்கிறது என்று என்னிடத்திலே கூறியது போல, பேச்சு என்பது எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி. எப்படி நாம் எண்ணுகிற கருத்துக்களை, நாம் கொண்டிருக்கிற நோக்கத்தை, கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது என்பதை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த பேச்சாளர்களை எல்லாம் சந்திக்கணும்னு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. இங்கே கூடியிருப்பவர்கள் மட்டும் நமது கட்சியின் பேச்சாளர்கள் அல்ல, பலாயிரக்கணக்கில் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த கருத்து பதியப்படுவது இங்கு வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தான். வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒருவரின் செவி வரைக்குத்தான் சென்று சேரும். ஆனால் இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை அவன் சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறும் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள். அதனால் நமது வார்த்தைகள் இதயத்திலிருந்து வரும்படியாக நாம் பார்த்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். இந்த அரசியலை யாருக்காக முன்னெடுக்கிறோம் என்ற புரிதல் முதல்ல நமக்கு வரணும். நம்மை பெற்றவர்களுக்கு, நம் உடன் பிறந்தார்களுக்கு, நம் உறவுகளுக்காக இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். அதனால் பேசும்போது மிக கண்ணியமாக, மிக கவனமாக, உருக்கமாக, அதே நேரம் மக்களின் மனதுக்கு நெருக்கமாக நமது கருத்துக்களை எடுத்து வைக்கணும். வைய தலைமைகள் என்ற புத்தகத்திலே மதிப்புமிக்க ஐயா இறை என்பவர்கள் ஒரு சொல் ஒரு மனிதனை மரணிக்க வைக்கும். ஒரு சொல் மரண படுக்கையில் இருக்கிறவனை உயிர்ப்பிக்க செய்யும். சொல்லை கல்லாகவும் எரியலாம், அடுத்தவர் இதயத்திற்குள் நெல்லாகவும் தூவலாம். முள் போல குத்தவும் முடியும், முல்லை பூவாக பூக்கவும் வைக்க முடியும் என்கிறார். அதையே நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல்லின்மை அறிந்துன்னு சொல்றார். வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிக கவனமாக, கண்ணியமாக நாம் தமிழர் பிள்ளைகள், உறவுகள் பயன்படுத்தணும். மற்றவர்களுக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இந்த நிலத்தில் இதுவரை இருந்த அரசியலிருந்து நேர் எதிர்த்துருவத்தில் நாம் பயணிக்கிறோம். அவங்கள பார்த்து அவங்களை போல அப்படிலாம் நம்ம செய்யறதில்லை. நாம வேற, அவங்க வேற. எதை பேசுவது, இந்த தேர்தலில் எது முன்னெடுக்குது, முதல்ல எதிரி யாருன்னு நண்பன் யாருன்னு கணிச்சுக்கணும். ஒரு யுத்த வீரன், ஒரு போர் வீரன் நாற்பக்கமும் எதிரியை சூழ வச்சுக்கிட்டு சண்டை போடுவது கடினம். பிரித்து பிரித்து அடிக்கணும். அவன் தான் சரியான வீரன். நாம் தமிழர் பிள்ளைகள் ஒன்றை கவனிச்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகளோ பாமகவோ மதிமுகவோ நமக்கு எதிரிகள் அல்ல.
ஒன்றை நீங்கள் நல்லா விளங்கிருங்க, நம்மை எதிர்ப்பவர்கள் அல்ல நமது எதிரிகள். நாம் யாரை எதிர்க்கிறோமோ அவன் தான் நம்ம எதிரி. அதை நல்லா விளங்கணும். எழுத்து பேசுகிறவனெல்லாம் எதிரி நினைக்காது. அவன் நமக்கு நண்பனாக இருக்க யாருக்கும் தகுதி இல்லை. யாரும் நண்பனாக இருக்கலாம், ஆனால் எதிரியாக இருக்க ஒருவன் தகுதியை வளர்த்து கொண்டு வரணும். அவன் தான் நம்ம எதிரி. சும்மா எம்எல்ஏ எழுத்து பேசுகிறவனெல்லாம் எதிரி நினச்சி அவனோட எழுத்து பேசிட்டு அது அது சரி வராது. நாய் குலைக்குது, நீ நின்று நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் நம்ம வேலை. அதை செய்ய நாம் வரல. முதல்ல நீங்கள் நல்லா இந்த உள்வாங்கிக்கணும். பேச்சாளர்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவர்களை இவர்களை அதை ஒழிச்சிருங்க. வணக்கம் பேச தொடங்க. பேச கருத்து இல்லையா, நான் பேசலைன்னு சொல்லி இருந்துருங்க. சும்மா பேசணுங்கிறதுக்காக மேடையில் போய் நின்று பேச்சை கொடுத்து பேச கருத்து வச்சிருக்கிறவனுக்கு நேரத்தை தின்றாதீங்க. நேரம் ரொம்ப முக்கியம். சோறு தின்னுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, லட்டு எதை வேணாலும் சாப்பிடுங்க, நேரத்தை சாப்பிடாதீங்க. நமக்கு கற்பித்தது தப்பாக சொல்லியிருக்கான். நேரம் பொன் போன்றதுன்னு, அது தப்பு. டைம் இஸ் கோல்டு இப்படி சொல்லி கொடுத்தான், அது தப்பு. மேலை நாடுகளில் நேர மேலாண்மை சரியாக இருக்குது. 10:10னா 10:10க்கு இருப்பான். 10:11க்கு வந்தீங்கன்னா போயிடுவான், சந்திக்க மாட்டான் உன்னைய. ஏன்னா உனக்கு நேரம் முக்கியம் இல்லை, அவனுக்கு நேரம் முக்கியம். அவன் எப்படி கற்பிச்சிருக்கான்னா, காலம் பொன் போன்றது அல்ல. ஏன்னா இந்த பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம், இந்த தங்கம் போனால் இன்னொரு தங்கம், இந்த வைரம் போனால் இன்னொரு வைரம். ஆனால் காலம் உயிர் போன்றது, அது போனால் வராதுன்றான். அதனால தான் அவன் டைம் மேனேஜ்மெண்ட், அந்த நேரம் மேலாண்மை அவன்கிட்ட சரியாக இருக்குது. இங்கே நமக்கு அப்படி இல்லை. 5 மணிக்கு கூட்டம்னா 7 மணிக்கு வர்றது, 11 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா 3 மணிக்கு வர்றது, வந்து உள்ளே வந்து நிற்கிறதுல அந்த ஓரத்துலேருந்து அங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறது. இந்த ஒழுங்கினங்கள் தான் இந்த இனத்தை வீழ்த்தியது. ஒரு கட்டுக்கோப்பு. தலைவரெல்லாம் ஈழத்தில் போய் ஒவ்வொரு இடத்துக்கும் சந்திக்க அனுப்புனா 15 நிமிஷம் அப்படின்னா, அந்த 15 நிமிஷம் தான் அவர் என்னை இப்போ என்னோட பேசணும். அவர் போய் அந்த 15 நிமிஷமே எப்படி இருக்கீங்க, நீங்கள் இந்த படங்கள்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, சாப்பிட்டீங்களா, இப்போ என்ன சாப்பிட்றீங்க, எப்படி வீட்டிலலாம் நல்லா இருக்காங்க, இதில் 10 நிமிஷத்தை 15 நிமிஷத்தையும் காலி பண்ணிட்டாருன்னா, அவர் பேச வந்ததை பேசலைன்னா அது அவருடைய தவறு. வந்து கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது அப்புறம் என்ன, நீங்கள் என்ன 15 நிமிஷத்தை இந்த சொந்த கதையை பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசணுமோ அதான் பேசணும். நம்மதில் அப்படி இல்லை. மாவட்ட செயலாளர் அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, அதான் இறுதியாக பேசும்போது நாம் பேசுவோம்ல, அதோட விட்டுற வேண்டியதானே. போகிறவங்க வரலாம் பேசி நேரத்தை காலி பண்ணுறது. காமராஜர் இப்படி தான் மேடையில் இருக்கும்போது ஐயா ஒருத்தர் எந்திரிச்சு, இவர் யார் என்று தெரிகிறதா, இவரை தெரிகிறதா உங்களுக்குன்னு, உட்காருன்னு. தெரியாமல் எல்லாம் வந்து உட்காந்துருக்கான். பேசாதா இருந்தால் பேச, நான் அடுத்தவனுக்கு நேரத்தை விட்டு உட்காரு. அது மாதிரி பேச முடியல, நான் பேசலை. ஏதாவது பேசுறதுக்குன்னா தயாரிச்சுட்டு வரணும். வின்சென்ட் சர்ச்சில்கிட்ட போயிட்டு 2 நிமிடம் பேசுறதுன்னா நீங்கள் தயாராக எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னா, அது 40 நாட்கள் ஆகுன்றாரு. 2 நிமிடத்திற்கு 40 நாட்களா? ஆமாம். சரி, ஒரு 10 நிமிடம் பேசுறதுக்கு அதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். சரி, அப்படியே அப்போ 1 மணி நேரம் பேசுறதுக்கு நான் இப்போவே தயாராக இருக்கேன், வாங்க போகலான்றாரு. என்ன வேணாலும் பேசலாம்ல. அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு, 45 பக்கத்துக்கு எழுதுறாரு. 45 பக்கம், ரொம்ப சுருக்கமாக. அவருடைய நண்பர் புரட்டி பார்த்துட்டு, என்னது ரொம்ப சுருக்கமாக இருக்க, நேரம் இல்லையோ அப்படின்னு. ஆமாம், நேரம் இருந்தால் 5 பக்கத்தில் சுருக்கியிருப்பேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம்னா, பேச வரும்போது சரி விடுப்பா இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் மக்கள் மனநிலை. பாட்டே திரைப்படத்தில் ஒரு பல்லவி, ஒரு சரணம், அப்புறம் ஒரு சரணம் போட்டு எடுத்து வைக்கிறோம். ஆனால் அது தொலைக்காட்சிக்கு வரும்போது சின்ன காணொலி சின்னதாக தான் போடுறான். அதுதான் மக்களுடைய மனநிலை. என்ன சொல்ல வரையோ பளிச்சு பளிச்சுன்னு சொல்லி டக்குன்னு இறங்கிட்டீங்கன்னா, அதுதான் உலகத்தின் தலை சிறந்த பேச்சு ஆபிரகாம் லிங்கனோடது தான். 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அதில் உயர்வான செய்தி, தேசிய கொடியை ஏற்றிட்டு, நம் நாட்டின் தேசிய கொடியை நான் ஏற்றிட்டேன், இறங்க விடாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்றார். இதுதான் அவர் பேசுனதில் ரொம்ப உயிர்ப்பான செய்தி. அப்படி தர்க்க ரீதியான பேச்சு. ஒருவனுடைய அறிவை நீ எப்படி மதிப்பிடுவேன்னா, நீ கேள்வி எழுப்புகிற கேள்விக்கு அவன் பதில் சொல்கிற பதிலிலிருந்து இல்லைங்கிறான். அப்போ எப்படி அவனுடைய அறிவு? அவன் உன் கேள்வியிலிருந்து எழுப்புகிற கேள்விகள் தான் அவனுடைய அறிவை தீர்மானிக்குங்கிறான். நாம் அந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவர்கள்ட்ட, சௌகிதார்கள்ட்ட நம்ம கேட்குற கேள்வி, இந்த காவலர்கள்ட்ட
ஐயா நியாயமாரே, இந்த தாக்குதல் நடத்தப்பட போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் கேள்வி. தெரியாது என்றால் இதை சொல்வதற்கு எதுக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சகம், ஒரு உள்துறை அமைச்சகம், ஒரு பிரதமர்? இதை சொல்ற தெரியாதுன்னு சொல்றதுக்கா நீங்களாம் ஏறி உட்கார்ந்துருக்கீங்க? தெரியாதுன்னு சொன்னவரா காவலாளி சவுகிதார்? தெரியும் என்றால் ஏன் தடுக்கல? இங்க என்ன ஆயிடுறான்? பதில் இல்லாம நாடு கடத்து, சுட்டுப்புடி, தூக்கி பேய். என்னங்கடா சுட்டுப்புடினா? எங்க வீட்டுல வந்து இந்த வடை தான் சுட்டு தர முடியுமே ஒழிய நீ என்ன சுட்டுப்புடி? சுட்டு பிடிக்க வேண்டிய ஆளுகள்லாம் நீங்க தான். அதுக்கு தான் படையை திரட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க. எவன் திருடனோ அவன் காவலாளி வேஷம் முதல்ல போட்டுக்கிறான். அதான் பிரச்சனை. எவனும் தன்னை காவலாளின்னு சொல்ல மாட்டான், தானே காவலாளின்னு சொல்லிக்கிறது. அது ஒரு வேடிக்கை. தர்க்க ரீதியான வாதங்களை வைப்பது, கருத்து செறிந்த செய்திகளை முன்வைப்பது ஒன்றும் இல்லை. ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை படிங்க, அதை எடுத்து மக்கள்கிட்ட பரப்புங்க. ஆடு மாடு வளர்க்கிறது அரசு பணி, வேளாண்மை செய்வது தேசிய தொழில், அரசு பணி என்று சொல்லும்போது கிண்டல் அடிக்கிறாங்க. அவர் எல்லாரும் இன்ஜினியர், எல்லாரும் என்ன படித்தாலும் ஆடு மாடு மேய்க்க தானே விடுவார், விவசாயம் செய்ய தானே விடுவாருன்றாங்க. ஆனால் சட்டசபையில் சாலை துப்புரவு பணிக்கு பல நூற்றுக்கணக்கில் வந்து பொறியாளர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. MBA படித்தவன், MSc MEd படித்தவன் எல்லாம் வந்து வேலை கிடைக்காம டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறான். 50 பேருக்கு பள்ளிக்கூடத்தில் சத்துணவை ஆக்கி போடுகிற ஆயாம்மா அரசு பணி வருது. ஆனால் உலகத்துக்கு சோறு கொடுக்க அந்த ஆயாம்மா கையில் சத்துணவை கொடுக்குறான் பாரு. நம்ம அண்ணன் தம்பி நம்ம ஆத்தால போய் அரசு பணியாக இருக்கக்கூடாதுன்றான். மாட்டுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு ஊசி போடுகிற விலங்கியல் மருத்துவர், வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு பணியாளர். ஆனால் ஆடு மாடு வளர்க்கிற கோழி வளர்க்கிற நம்ம ஆத்தால போன அண்ணன் தம்பி அரசு பணியாளர் இருக்கக்கூடாது. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. ஏன் நீ அதை நோக்கி போகல? 25,500 கோடி சாராய பொருளாதாரத்தை நோக்கி நீ ஏன் போன? தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து பால் வருது? ஆந்திராவிலிருந்து. நீ ஏன் மாடு வளர்க்கல? அவமானம். மாடு இங்கே மேய்க்காத நீ ஏன் துபாயில் போய் ஒட்டகம் மேய்க்கிற? பதில் இல்லை. இங்கே தேநீர் கோவலை கழுவுறதுக்கு, டீ கிளாஸ் கழுவுறதுக்கு வெக்கப்பட்டவன் அங்கே போய் அயல் நாட்டில் கக்கூஸ் கழுவுறான். இவனுக்கு ஒரு நோய் இருக்கு, எந்த வேலை செஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாம செஞ்சிடணும்ட்டு ஒரு குற்ற உணர்வு. அதையே நீ அரசு வேலைன்னா துணிஞ்சு செய்வான். கவர்மெண்ட் வேலைடான்னு அவன் சொல்றான்ல, அரக்காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும் தம்பி, காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் தம்பி. அந்த காசை கவர்மெண்ட் காசா கொடுத்துட்டு போவான். அவ்வளவுதானே, அவ்வளவுதான். ஆட்சியின் செயல்பாட்டு வரவே படிச்சுக்கிற வேண்டியது, அதை எடுத்து பரப்ப வேண்டியது. தேடி தேடி புத்தகங்களை படித்து புரட்சிகர அரசியல், உலகம் பெற்றிருக்க மாறுதல்கள், அந்த மாறுதலுக்கான புரட்சி செய்த புரட்சியாளர்களின் வாழ்க்கை வரலாறு, எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள் உரிமை பெற்றிருக்குது, உயர்ந்திருக்கிறது, இந்த உலகம் எந்த பாதையை நோக்கி போகுது, எது சிறந்த பொருளாதாரம், எது சிறந்த கல்வி முறை, இதையெல்லாம் கற்று தெரிந்து நமது தலைமுறைக்கு விதைக்க வேண்டியது இருக்குது. ஒரு விவசாயி, ஒற்றை விவசாயி, நான் விதைச்ச விதையில இத்தனை பேர் நீங்கள் முளைச்சி விளைஞ்சிருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் விதைகளை தூவ ஆரம்பிச்சா ஒரே நாளில் புரட்சிகர மாறுதல் இந்த தேசத்தில் வந்து அதை செய்யணும். தம்பிகளுக்கு வேண்டுவது எழுத்தோ பேச்சோ தேவையற்று இருக்கக்கூடாது. ஆகையினாலே அந்த வகையிலே இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், முதல்ல குறிப்பிடு, அப்புறம் நாங்கள் அந்த தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எழுத்தோ பேச்சோ கூர்தீட்டிய வேல் வாழ் போல இருக்கணும். சும்மா போய் அவன் எழுதுறான் இவன் எழுதுறான்னு இந்த முகநூல் மனநோயாளிகள்கிட்ட சிக்கிக்கிற கூடாது. இந்த முகநூலில் எழுதிட்டு படுத்துருவான். நம்ம கட்சியிலே இந்த முகநூல் பதிவை போட்டு கட்சிக்கு வேலை செய்கிற மாதிரி காட்டிப்பான். களத்தில் வரமாட்டான் அவன். அவனை நம்பி கட்சியும் இல்லை. கட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு கட்சிக்காரனை எடுத்து பதிவு போடுறது, அதை போடுறது, இது எப்படின்னா இவன் தான் துரோகி. அவர் செய்தது தெரியாதா, இவர் செய்தது தெரியாதான்னு எழுதுறான் பாரு, இவன் தான் துரோகி. அந்த வேலைகளை விடுங்க. நாம் ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறோம். புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புதியதொரு தேசம் படைப்போம், மக்கள் புரட்சியால் அதை செய்து முடிப்போம். இதுதான் நம்ம புரட்சிகர முழக்கம்.
என்னதாண்டா புதிய தேசம் பண்ணிடுவீங்கன்னு கேட்பான். அப்ப சொல்லு, நான் ஊழல் லஞ்சம் இல்லாத, பசி பஞ்சம் இல்லாத, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, பெண்ணிய அடிமைத்தனமற்ற பாலியல் சமத்துவம், ஆண் பெண் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற அந்த சமத்துவம், ஏழை பணக்காரன் என்ற வர்க்க வேறுபாடற்ற சமத்துவம், பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிற்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று அந்த பேதம் கற்பிக்கிற சாதியை ஏற்றத்தாழ்வு அதை நொறுக்குவோம். எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இது எங்கள் கனவு. இலவசம் அறவே ஒழிப்போம். கையேந்தி நிற்கிற நிலையில் என் மக்களை வைக்க மாட்டோம், அது எங்கள் தன்மான இழப்பு. காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம் அனைத்தையும் காப்போம். மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்று சட்டம் போடுவோம். அதை மக்கள்கிட்ட நீங்க உறுதிப்பட சொல்லணும், தொடர்ச்சியா சொல்லணும். கடைசி நாம் தமிழர் பிள்ளை கடைசி நேற்று வந்த தம்பி கூட அதை சொல்லணும், உறுதியா சொல்லணும். நாம செய்வோம். ஒரே நாள்ல பணம் செல்லாது என்று சொல்ற நரேந்திர மோடி அவர்களால் ஒரே நாள்ல இந்தியாவில் சாதி இல்லை, சாதியை ஏற்றதாழ்வற்ற குடிகள் என் தேசத்தின் குடிகள் அறிவிக்க முடியாதா? முடியும். நம்மை போல ஒருவன் வந்தா சாத்தியப்படுத்த முடியும். நாங்க என்ன சொல்றோம், நீ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு, வேணான்னு சொல்ல. ஆனா இந்த சாதிய படிநிலைகளை முதல்ல தகர்த்து நொறுக்கு. ஒரே நாள்ல சாதி இல்ல, அப்பா ஒளிஞ்சிருச்சு. நான் உயர்ந்த சாதி சார்ந்த ஒரு தேசம் அங்கீகரிக்குது. நீ இழிமகன், அவன் உயர்ந்தவன், உயர்ந்த சாதி இவன், தேசம் அங்கீகரிக்குது. அது எப்படி இருக்கிறது? இந்த நாட்டில் பிறந்ததை தவிர எங்கள் பிழை என்ன? என்னை எப்படி நீ இழிமகன் தாழ்ந்த சாதின்னு சொல்லுவ? நீ எப்படிப்பட்ட கேவலமான தேசம்? என்னை தாழ்ந்த சாதி என்று சொல்வதற்கு நீ யார்? யாரா நீ? என்னிலும் எதுல உயர்ந்த? அண்ணல் அம்பேத்கர் எடுத்து வைக்கிற இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? நான் மது இருந்த மாட்டேன், மனைவி தவிர பிறவனை நேருக்கு ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன். இந்த சமூகம் இந்த நெறி என்னென்ன வகுத்திருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு பண்பாளன். ஆனாலும் நான் இழிமகன், நான் தாழ்ந்த சாதி. அவன் குடிப்பான், கண்ட கண்ட பொண்ணுகள்கிட்ட போவான், கொள்ளையடிப்பான், கொலை செய்வான், ஒரு கேடுகட்ட மனித பண்புள்ளவன். ஆனாலும் அவன் உயர்ந்த சாதி என்பதை எப்படி இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கேவலமான கட்டமைப்பு. இதை தகர்த்தெறி யாரும் கோயிலுக்குள்ள போகலாம், யாரும் எந்த குளத்திலும் குளிக்கலாம், யாரும் எந்த தெருவில் நடக்கலாம். கொண்டு வா. மாடு குளிச்ச குளத்துல மகர் சாதியினர் குளிக்க கூடாதுங்கிறதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரை பிறக்கிறார். ஏன்னா மாடு குளிக்குது, மனுஷன் குளிக்க கூடாதாரான்ட்டு மால் பாடுறான் பாருங்க. ஆடு தீண்டலாம், மாடு தீண்டலாம், உங்களை மனுஷங்க நாங்க மட்டும் தீண்டக்கூடாதான்ட்டு. அந்த தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி இஸ் a crime, தீண்டாமை ஒழிப்புன்னு. சாதி இருக்கிற வரை, சாதி ஏற்றதால் இருக்கிற வரை தீண்டாமை இருக்கும். மலத்தை அள்ளி தூர வீசாது, அது மேல நறுமணத்தை வீசுவது எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலோ அதுபோலதான் சாதி ஒழியாமல் தீண்டாமை ஒழிப்பு பேசுவது. எப்படி நீ அசிங்கத்தை அள்ளி தூர போடாம அது மேல வாசனை திரவியத்தை தெளிச்சு விட்டா மணத்துருமா? அது மாதிரிதான் கொஞ்ச நேரம் மணக்கும், அப்புறம் நாரும். இவங்க ஒழிக்கிறது இதுதான். அவன் சொல்லிடு, சாதியை ஒழிச்சிரு, விட்டுரு. என் நாட்டில் எவனும் உயர்ந்தவன் தான்ல. சிட்டிசன், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் குடிமகன் நானும் குடிமகன், பிறகு என்னடா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்? ஐயா பெரியார் சொல்றாருல, டே நீ பெரிய உயர்ந்த சாதி, நீயா பருத்தி விளைய வச்சு, நீயா அதில் நூல் நூத்து, நீயா வேட்டி சட்டை வச்சு கட்டிக்க முடியுமா? கடைசி வரை நீ அம்மனமாக தான் தெரியணும். அதான் நடக்கும். எப்படி இருக்கு? அதை ஒழிச்சிரு. பொருளாதார அடுத்து என்ன இருக்கு? சமூக விடுதலை அடைஞ்சிருச்சு. சாதி ஏற்றதாழ்வற்ற சமூக விடுதலை பெற்றாச்சு. அடுத்த படிநிலை பாய்ச்சலுக்கு போவோம். அப்புறம் என்னடா விடுதலை? வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரனற்ற வர்க்க விடுதலை. அந்த விடுதலைக்கு வருவோம். அப்ப பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு, ஏழையை கணக்கெடு, அவனுக்கு எவன் ஏழையா இருக்கான் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடு. அது வராம நான் ஒரு ஆதி பறையன், நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாலும் பறையன் தான். இந்த நிலை எப்படியா இருப்ப நீ? ஆனா பொருளாதார இடஒதுக்கீடு அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. பொருளாதாரத்தில் நான் தாழ்ந்த சாதியா இருந்து எவ்வளவு மேம்பட்டாலும் என் சாதிய இழிவு அப்படியே இருக்க, என் கூடவே வருது. அப்போ எப்படிப்பட்டது? நமக்கு அதிகாரம் அதுக்கு தான் தேவைப்படுது. புரட்சியாளர் பகத்சிங் என்ன சொல்றான் பாருங்க,
புரட்சி என்பது என்ன? அது ரத்தம் சிந்துகிற வன்முறையாகத்தான் இருக்கணுங்கிறது இல்லைங்கிறாரு. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்று முழுதாக மாற்றி படைப்பதே புரட்சி அப்படிங்கிறது. அந்த புரட்சிக்கான புரட்சியாளர்கள் தான் நம்ம. நீங்க அப்படிப்பட்ட வீரிய விதைகளை தூவணும், வெற்று வார்த்தைகளை தூவக்கூடாது. புரட்சியாளர் சேகுவாரன் சொல்றான் பாருங்க, வினையற்ற சொல் வீணுங்கிறான். ஒரு வார்த்தை சீமான் பேசிட்டா அது என்ன இப்படி சொல்லிட்டார், என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு பேசணும். இல்லைன்னா பேசி பயன் என்ன இருக்கு? தினம் நம்மளை சுற்றி தான், நம்ம எச்சியில தான் பல பேர் கட்சியை நடத்திட்டு இருக்கான். நம்ம என்ன சொல்றோமோ, என்ன இப்படி சொல்லிட்டாரு, என்ன இப்படி சொல்லிட்டாரு, ஒரு தொலைக்காட்சி நம்மளை காட்டாது. நீ முடிவெடுத்துக்கணும், நீ என்னை காட்டாத. வைகுந்தர் ஐயா, வைகுந்தர் நம்ம எளி மக்களாடா, தீண்டத்தகாதவனாடா, கோயிலுக்குள்ள நம்மளை விட மாட்டானாடா, நம்ம போகக்கூடாதா, கோயில் தீட்டுறான்ட்டார். அதே தான் நாம. நீ என்ன? எங்க அப்பா வந்து ஒரு தேவேந்தர் வீட்டில் போய் நான் சாப்பிட்டேன் படிக்கும்போது. எங்கள் அண்ணன் பாண்டியன் அண்ணன் கூப்பிடுவேன். கபடி விளையாடிட்டு வரும்போது இருட்டாயிருச்சு. ஒத்தையில் நீ என்ன இருப்பான்னு ஒரு கிராமம், பூச்சிநந்தல்னு கிராமம். சாப்பிட்டு படத்துக்கு எடுத்துட்டு காலையில் போப்பான்னு சாப்பிட்டேன். ஊரே கூடி என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்ன்றான். எங்கள் அப்பா வந்தார், ஊரை நான் ஒதுக்கி வைக்கிறேன் வாடா மகனே. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஒரு ஆனர். நீங்கள் என்ன என்னையை காட்டாமல் இருக்கிறது? நான் வேணாம். ஊடகங்கள் என்ன செய்யுது? டிஜிட்டல் புரணி பேசுது. ஊடகம், ஒரு ஊடகம் நெஞ்ச அப்படி அப்படி கை வச்சு நேர்மையாக நான் செய்தியை கொண்டு வரேன். சொல்ல பார்ப்போம். நாம நேர்மையாளன், நேர்மையற்ற ஊடகங்கள் நமக்கு தேவையில்லை. வேணா எடுத்து போடுன்னு போடு, வேணா போ, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெருப்பை குப்பையை போட்டு ரொம்ப நாள் மூடிவிட முடியாது ராஜா. மேகங்களால் சூரியனை மறைத்து விட முடியாது. எச்சியை கறி துப்பி சூரியனை அணைச்சிட முடியாது. எதை பற்றி நாங்கள் கவலைப்படுற ஆட்கள் கிடையாது. சமூக ஊடகங்களை கூட நமக்கு 5 பேருக்கு தான் முன்னகர்த்த முடியும். அதுவும் நமக்காக கொண்டு வரப்பட்டது தான், நமக்காக கொண்டு வரப்பட்டதான். எல்லா இடையூறையும் செஞ்சு பார்ப்பான். நாம் அதை பற்றி கவலைப்படுற ஆள் இல்லை. நீ காட்டினா காட்டு, காட்டாமல் போனால் போ. போட்டியிடுற நம்மை பற்றி செய்தி போடாத இந்த ஊடகங்கள் போட்டியிடலின்னு சொன்ன ரஜினிகாந்தை தலைப்புச் செய்தியாக போடுது. டேய் என்னங்கடா உங்க நிலைன்னு. கூட்டணி வச்சவங்களையெல்லாம் தினம் விமர்சி பேசிட்டு இருக்க ஊடகங்கள் கூட்டணி வைக்காத நம்மளையும் திட்டுது. ஏன் நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்க? கூட்டணி வைக்கலன்னா எப்படி கட்சியை அதை பத்தி நாளில் கவலை பண்ணோம். உங்க கேடர்ஸ் ஓடிடும். நான் வைக்க மாட்டேங்கிறதுனால வர்றவன் தான் என் கேடர்ஸ். நான் வந்து திமுகவோட போயிருவேன். நான் அவன் ஏன் கூட வர, அவன் ஸ்டாலின் கூட போயிடுவானே. நான் அதிமுக வைப்பேன்னா அவன் அதிமுக போயிடுவான். நான் வைக்க மாட்டேன், சமரசம் இல்லாம நின்று சண்டை போடுவேங்கிறதுனால தான் வரேன். தோல்வி என்பது இவங்க சொல்றாங்க, தோல்வி என்பது எங்களுக்கு தோல்வி அல்ல, பயிற்சி, ட்ரைனிங், பயிற்சி. அண்ணே வேட்பு மனுவெல்லாம் சரியாக இது பண்ணுங்கண்ணே, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கண்ணே. ராவணன் என்ன அண்ணே ஒரு தேர்தலில் நின்ட்டாங்கண்ணே, பயிற்சி ஆயிடுச்சு பிள்ளைகளுக்கு, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்கண்ணே. அந்த பயிற்சி தான். அதனால அதெல்லாம் போய் கவலைப்பட்டு கூடாது. ஒரு புரட்சியாளன் வந்து அதெல்லாம் கவலைப்பட்டு கூடாது. எதாக இருந்தாலும் எதிர்கொண்டு நம்ம மேலேறி வென்று போகணும். அவன் சொல்லுவான் கூட்டணி வை. காரணம் என்ன தெரியும்? ஒரு நேர்மையான ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டில் உருவாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். நம்ம ஆளுகளே சமரசம் செஞ்சு மண்டியிட்ட ஆளுகளே நம்மளையும் மண்டியிட வைக்கிறதுக்கான முயற்சி. நாங்கள் இந்த தொகுதியில் நிற்கிறோம், நீங்கள் கொஞ்சம் திரும்ப பெற்றுக்கிற முடியுமா? ஒருத்தருக்காக திரும்ப பெறும்போது ஒவ்வொருத்தருக்காகவும் நான் திரும்ப பெற்றா கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதுதான். அதான் இங்கே இருக்கிற நிலை, யதார்த்த நிலை. அது வாய்ப்பில்லை ராஜா. அது நான் சொல்லிட்டேன், அது கஷ்டம், அது கஷ்டம். அப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் சிதம்பரத்திற்காரு, நான் திரும்ப பெறணும். எங்கள் அண்ணன் தனிச்சு நின்னா நான் திரும்ப பெறலாம். திமுக காங்கிரஸோட நின்னா திரும்ப பெறக்கூடாது, தீர்க்கமாக மோதணும். அது தம்பி கௌதமனுக்காக தூத்துக்குடியை திரும்ப பெற்றா, எங்கள் அண்ணி தமிழச்சிக்காக
தென்சென்னையில் திரும்ப பெறணும். அப்புறம் ஐயா அண்ணன் தகலான் பார்வைக்காக மத்திய சென்னையில் திரும்ப பெறணும். எல்லா தொழிலும் திரும்ப பெற்று நான் தலையை வச்சு தூங்கணும். அவ்வளோதான். நான் எங்கிட்டு புரட்சிகர படை நடத்தி போகிறது? அது வாய்ப்பு இல்லை. இது வேற. இது அண்ணன் தம்பி சொந்தம் சொருத்து வேற, கட்சி அரசியல் கொள்கை முடிவு வேற. இதில் யாராக இருந்தாலும் தான் சொல்கிறேன். நான் மிகப்பெரிய லட்சியத்தை சுமந்து கொண்டு வெறி கொண்டு ஓடி வருகிறோம். எதிரே யாரும் நிற்காதீர்கள், நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள். இதுதான் நம்ம தத்துவம். விமர்சிக்கிறது, விமர்சனங்கள், சின்ன சின்ன விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் பொருள்படுத்தி ரொம்ப நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க. அதுக்கு பதில் கொடுக்க நினைக்கிறீங்க. அது தவறு. விமர்சனங்களை கடக்க தெரியாதவன் விரும்பியதை அடைய முடியாதுங்கிறான் மால்கம் எக்ஸ். இது நல்லா மனசில் பதிஞ்சு. இதுக்கு நிறைய உங்களுக்கு கற்பிச்சிட்டேன். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவன், விமர்சனங்களை கடந்து நடக்க தெரியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. இது மால்கம் எக்ஸ் நமக்கு கற்பிச்சிருக்கிறது. அதை மனசில் பதிவு வச்சுக்கணும். பேச்சாளர்கள் வீரியமாக, மிக கண்ணியமாக, ஆழமாக, உருக்கமாக நம்ம கருத்துக்களை எடுத்து வைங்க. கருத்தில் நம்ம அரசியல், நம்மளுடைய ஆட்சி வரைவை கொண்டு போங்க. எப்படி நீர் மேலாண்மை நாங்கள் பெருக்குவோம், எப்படி வேலை வாய்ப்பை பெருக்குவோம், எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், எப்படியெல்லாம் நம்ம ஆட்சி செய்ய இருக்கிறோம், அதை கொண்டு போங்க மக்கள்கிட்ட. இப்போ பாராளுமன்றத்திற்கு நம்ம நிறைய செய்திகளை கொண்டு வரோம். என்ன கொண்டு வரோம்? சுழற்சி முறையில் இந்தியா பிரதமரை தேர்வு செய்யணும். எத்தனை மாநிலம் இருக்கோ இதுவரை ஆண்ட மாநில பிரதமராக இருந்த ஆண்ட மாநிலங்களுக்கு தவிர்த்துட்டு, இப்போ தென் மாநிலங்கள்னா ஆந்திராவில் நரசிம்மராவ் இருந்துட்டார், கர்நாடகாவில் தேவேகவுடா இருந்துட்டார், கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் குடியரசுத் தலைவர் ரப்பர் ஸ்டாம்ப் பதவி தான் நம்ம கொடுத்துருக்கான், ஏமாத்திருக்கான். வேணா நான் கூட பொறுத்துக்கிறேன். பங்காளி மலையாளிகளுக்கு ஒரு தடவை கொடு 5 வருஷத்துக்கு, அவன் பிரதமராக இருக்கட்டும். அப்புறம் எனக்கு கொடு, பீகாரியனுக்கு கொடு, அப்புறம் மத்திய பிரதேசக்காரனுக்கு கொடு, உத்தரப்பிரதேசக்காரனுக்கு கொடு. எவன் இல்லையோ அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்காக கொடு. அப்போ சுழற்சி முறையில் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சட்டம் போடு. அப்போ தான் நான் நம்பிக்கையில் என்னைக்காவது ஒரு நாள், ஒரு 25 ஆண்டு கழித்து எங்களில் ஒருத்தன், என் இனம் சார்ந்த ஒருத்தன், ஒரு தூய தமிழன் வந்து இந்திய நாட்டின் பிரதமராக வருவான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ என்னமோ இந்தி பேச தெரிஞ்சவன் தான் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கும் வர முடியும் மாதிரி வட இந்தியக்காரனுக்கே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஏற்க முடியாதுங்கிறோம். 2வது, மீனவர்களை பழங்குடி மக்களாக அறிவித்து அவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கணுங்கிறோம். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி ரிசர்வ் தொகுதி கொடுத்துருக்கியோ அது போல கொடு. பெண்களுக்கு 33 விழுக்காடே நீ இன்னும் நிறைவேற்றலை. நாங்களாம் 50 விழுக்காடு கேட்குறோம். அதிகாரத்தில் சரிபாதி கொடு, இல்லை என்றால் பாரத மாதாங்கிற முழக்கத்தை விடு. பாரத மாதாக்கு ஜெயங்கிற முழக்கத்தை விடு. 2 ஒன்று தானே. இப்போ நாம் வழக்கு போட போகிறோம். இந்தியாவின் தேசிய பறவை மயிலை எனக்கு சின்னமாக கொடு. முடியாது அப்படின்னா தேசிய மலர் தாமரையை எடு. வழக்கு தம்பி, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இல்லை ராஜா. நீ தேசிய மலரை வச்சுக்கிட்ட, அது மாதிரி எனக்கு தேசிய பறவை கொடு. என்னம்மா என்னதான் சொல்லுதுன்னு பார்த்துருவோம் நீதிமன்றம். ஏதாவது உனக்கு பதில் சொல்லணும்ல, எனக்கு கொடு. அதெல்லாம் முடியாதுன்னா அப்போ அதை எடு. நம்ம நிலைப்பாடு இந்த மாதிரி கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். 1979 கொடுத்தாங்க மொதல் அறிக்கை. 1976 கொடுத்த அறிக்கையை 2019 கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில என்ன 18 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க கச்சத்தீவை மீட்போம், கூட்டணியில் இருக்க தலைவர் ராகுல் அது கொடுத்தது தான். அங்கிட்டு அதிமுக கச்சத்தீவை மீட்போம், அவர் ஐயா அதெல்லாம் கொடுத்தது தான். மீட்க முடியாது. 7 பேரை விடுதலை செய்வோம், அவன் நோ சான்ஸ், அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். சுப்பிரமணிய சாமி ஐயா ஆமாம் பிரதமர் சொல்லிட்டார், அவர் தானே பிரதமர். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் முடியாதுங்கிறாங்க, அதையாவது நீங்கள் நேர்மையோட சொல்லி தொலைங்க முடியாதுன்னு. எங்களை ஏமாத்தாத. அவன் முடியாதுங்கிறான், நீ முடியும். எத்தனை நாளைக்கு ஏமாத்துறது? நாம வர்றோம் வந்து பதவியில் உட்காந்து முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிறான். மக்கள்கிட்ட ஒரு கருத்து, கச்சத்தீவை மீட்கணுமா வேணாமா, இந்த கருத்து கணிப்பு மாதிரி இல்லை, இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான்ல, மொத்தமாக ஒரு சர்வே எடுத்துடும்.
மீட்கணுமா? ஒரே இது பேசிட வேண்டியது. கச்சத்தீவை திருப்பி எடு. எங்களுடைய தாய் நிலமான, எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனின் சொந்த சொத்தான, தமிழர்களின் பூர்வீக நிலமான கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும். எங்கள் மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. கச்சத்தீவு எனக்கு என்று எடுத்துக்கொண்டு கடல் எல்லை நீளத்தை அளந்தால் எனக்கு எல்லை அதிகமாக இருக்குது. கச்சத்தீவு அவனுக்கு கொடுத்துட்டு அளந்தா அவனுக்கு கடல் எல்லை அதிகமாக இருக்குது. எனவே கச்சத்தீவை திருப்பி எடு. அது கொடுத்ததான். முடியாது. அப்போ இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. ரெண்டு தானே, ரெண்டே தீர்மானம் தான். கச்சத்தீவை திருப்பி எடு, அங்கிருந்து ஒன்று அனுப்பான். முடியாது, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. அப்போ உடனே ஒன்று விடுவான், பத்திரிகையெல்லாம் கொந்தளிப்பான். எல்லாம் பார்த்தீர்களா, இவன் பிரிவினைவாதி, இவனை உட்கார வைக்காதீர்கள் என்றோம், அது பண்ணான் இது பண்ணான். எல்லாம் முடிஞ்சவொடனே வரிசையா உட்கார்ப்பா. என் தாய் நிலத்து, என் தேசத்தில் ஒரு பகுதியை எடுத்து சிங்களன்னு கொடுத்துட்டா, என் இனப்பகன்னு கொடுத்துட்டா. உன் தேசத்தின் குடிமக்கள்ல 840 பேரை இதுவரை சுட்டுருக்கான். நாம வரதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேரை கூட சுடுவான், கட்டாயம் சுடுவான். அந்த சுடான். நீ பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் சுட்டா தேசப்பற்று வரணுங்கிற, சிங்களத்திலேருந்து என்ன ஆயிரக்கணக்காக சுட்டா ஒரு புற்றும் உனக்கு வரமாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, எந்த நிலப்பரப்பை எடுத்து என் தேசத்தோடு இணை என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதியா, என் நிலப்பரப்பை எடுத்து என் இன்னொரு தேசத்துக்கு கொடுத்ததான்னு சொல்கிற நீ பிரிவினைவாதியா? எதுக்கு பதில் சொல்லு. அப்பவும் அதே தான் சொல்லுவான், இவரை நாடு கடத்த வேண்டும், இவரை சுட்டு பிடிக்க வேண்டும். வேற பதில் என்ன இருக்கு? அன்னைக்கு ஆன்டி இண்டியன் ஒருத்தன், அதுக்குள்ளே இருக்கிறாரோ இல்லையோ, அது ஆன்டி இண்டியன். அப்போ தான் இந்த தேர்தலே அவரை முடிச்சு விட்டுற வேண்டியதான். அதனால் பேச்சாளர்கள் நம்ம என்ன மாறுதல்களை செய்ய நினைக்கிறோம் அதை படிங்க. நம்ம வரைவில் கொடுத்துருக்கோம், சுருக்கமாக ஒவ்வொரு வரி செய்திகளாக இருக்குது. நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம். ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக நமது அரசியலை எடுத்துகிட்டு போங்க. தேவையற்ற கண்ணியமற்ற பேச்சுகளை அறவே தவிர்த்து விட்டுருங்க. விமர்சன அரசியல்களை விட்டுருங்க. அது தேவையற்றது. ஊடகங்கள் தான் இவங்க தான் புரணி பேசிட்டாங்க, ஒருத்தர் மாற்றிட்டு இருக்காங்கன்னா அந்த அரசியல் சாக்கடைக்கில் போய் நீங்கள் சிக்கிறாதீங்க. அது நமக்கு அவசியமற்றது. எனவே அன்பிற்குரியவர்கள், மிக கவனமாக இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்ளணும். மிக தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேர்வு செய்து நம்ம நிறுத்தியிருக்கோம். அவர்களை அரும்பாடாற்றி கடும் உழைப்பை கொட்டி வெல்ல வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு. அதுக்கு நீங்கள் களப்பணியாற்றணும். கட்சிக்குள்ள பொறுப்பு இருக்குது, பொறுப்பு இல்லை, அவர் கொடுக்கல, 1000 முரண் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. அதை நோக்கி பாயிற பாய்ச்சல் தான் முக்கியமானது. தேர்தல் நேரத்தில் வேலை செய்யலைங்கிறவன் எனக்கு தேவையற்றவன். பயிற்சி நல்லா எடுப்பார், போர் வரும்போது படுத்து தூங்கிடுவாருங்கிறதல்ல என்னுடைய படைக்கு அழகு. ஏன்னா பயிற்சி நல்ல வீரன்தான், ஆனால் போருக்கு வரமாட்டாருன்னு அவன் வீரன் இல்லை, கோழை. நீ தேர்தல் நேரத்தில் என்ன களப்பணி ஆற்றுகிறியோ அதுதான் உண்மையிலே களப்பணி. சும்மா உட்காந்துட்டு முகநூல 2 பதிவு போட்டுட்டு நான் எவ்வளோ நாளாக களமாடிக்கிட்டு இருக்கேங்கிறது அல்ல. சொந்த ஊரில் 10 பேரை சேர்த்து கொடியாற்ற முடியாதவன்லாம் களமாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுல அர்த்தமற்றது. பிறந்த தாய் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி கொடி பறக்கலைன்னா நீ கட்சியிலிருந்து பயனில்லை. அதனால் தேர்தல் நேரத்தில் நீ எவ்வளவு தேனீக்களையும் விட எறும்பையும் விட சுறுசுறுப்பாக உழைக்கணும். தேனியும் எறும்புமே அவ்வளோ உழைக்குதுன்னா நீ புலிகள் நாம் எப்படி பாயணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். வேலை செய்யுங்க. வாரிசுகள் போட்டியிடுகிறார்கள், நாமளும் வாரிசுகள் தான், வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். பஞ்ச பராரிகள், உழைக்கும் பாட்டாளிகள், ஏழை எளிய மக்களின் அடையாளமற்ற முகம் தொலைத்த இனக்கூட்டத்தின் வாரிசுகள் நாம் தேர்தலை எதிர்கொள்கிறோம். பணநாயகமா மாண்புமிக்க தூய ஜனநாயகமாங்கிற யுத்தம். பணம் படைத்தவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற தூய குணம் படைத்தவனும் அரசியல் செய்து வெல்ல முடியும் என்கிறதை நிரூபிக்கக்கூடிய ஒரு களம் பயன்படுத்தி
அன்புமிக்க என் உடன் பிறந்தார்கள், உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் சொந்தங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதை புரிந்து கொண்டு செய்வீர்கள். இங்கே முன்னாடி உட்கார்ந்திருப்பவர்களுக்கு மட்டும் இதை பேசலை, உலகெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த என் தமிழ் சொந்தங்களுக்குமாகத்தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். உங்கள் எழுத்தும் பேச்சும் அடிமை தேசிய இனத்தின் விடுதலைக்கு, அதன் உயர்வுக்கு, மேம்பாட்டுக்கு பயன்பட வேண்டும், கட்டமைக்க வேண்டுமே ஒழிய கட்டுடைத்து விடக்கூடாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு களப்பணியாற்றுங்கள், பேசுங்கள், வீரியமாக பேசுங்க. இந்த தேர்தல் களத்திலே அரசியல் பேசப்போகிற ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒன்றும் இல்லை அப்படின்னா முதல் கூட்டத்தில் அண்ணன் என்ன எடுத்து வைக்கிறேன், அடுத்த கூட்டத்தில் என்ன வைக்கிறேன், ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வேறு கூட்டத்தில் பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதை ஒட்டி ஒட்டி பேசிட்டு போக வேண்டியதுதான். கிராமம் தோறும் பேசுங்க, தெருவாக பேசுங்க. இந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலை பின்பற்றுங்க. 4 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு 40 பேர் எதுக்கு வாக்கு சேகரிக்க போறீங்கிறார். அது சரியானது. 4 பேர் குடியிருக்க வீட்டுக்கு 2 பேர் போனால் போதும். அதிகபட்சமாக ஒரு வீட்டில் 10 பேர் இருப்பாங்களா, 10 பேருக்கு எதுக்கு 1000 பேர் போகணுங்கிறார். சரிதான், செலவை குறைங்க, சிக்கனமாக இருங்க, துண்டறிக்கை கொடுங்க, போங்க, கொடுத்துட்டு தாத்தா இருந்தால் அம்மா இருந்தால் 2 நிமிஷம் பேசுங்க, 2 நிமிஷம் பேசுங்க, பிரிஞ்சுக்கிறங்க. 1000 பேர் ஒரு கிராமத்துக்கு நுழைஞ்சா வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் 2 பேர் 3 பேரும் பிரிஞ்சிங்கன்னா ஒரே நாளில் முடிச்சு விட்டுருங்க. உட்கார்ந்து அமர்ந்து பேசுங்க. இங்கே பாருங்கய்யா, நாங்கள் வந்தால் எப்படி சொல்கிறோம் பாருங்கள், இப்படி செய்கிறோம். பெண்களுக்கு இப்படி தனி இடஒதுக்கீடு, தனி தொகுதி கொடுக்கணும்னு கேட்குறாங்கய்யா. பெண்கள்கிட்ட குறிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கய்யா, 50 விழுக்காடு கொடுத்துருக்கோம். அதில் சட்டமன்றத்தில் 19 தொகுதியில் 11 தொகுதி பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். இது பெண்களுடைய வாக்கை பெறுவதற்கு, பெண்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இல்லை. இது எங்களுடைய பிறவி கடன், சமூக பொறுப்பு. அதான் இங்கே அதுதான் முக்கியம். நான் சீட்டு கொடுத்துருக்கிறதுக்கு யார் கொடுத்துருக்கேன்? என் அக்காவுக்கு, என் தங்கச்சிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் சின்னம்மாவுக்கு, எங்கள் பெரியம்மாவுக்கு, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். பெரியாரே பெண்ணி உரிமை பேசும்போது நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கும்போது நீங்கள் ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்கன்றது அதுக்கே ஒரு காரணம் சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் உங்கள் மனைவிமாரையே மனதில் வச்சுக்கிட்டு இந்த இடஒதுக்கீடை எதிர்க்கிறீங்க சொல்கிறாரு. நீங்கள் உங்களை பெற்ற தாயை, உங்கள் உடன் பிறந்த அக்கால் தங்கையை மனசில் வச்சுட்டு யோசிச்சிங்கன்னா நான் கேட்குறது சரின்னு படுங்கிறார். அதே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த தேர்தலில் 100க்கு மேலே சீட்டு கொடுத்துருவேன் பெண்களுக்கு. நீ கோச்சிக்கிட்டீன்னு வச்சுக்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா வேலை நம்ம நினைக்கிறது வேலை செய்தில்லை. அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை. நீங்கள் மிக பொறுப்போடு உங்களை வளர்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்போடு களத்தில் நின்று அடித்து வாங்க, பார்த்துக்குறோம், இது நமக்கான களம். முதல்ல சொன்ன மாதிரி தான், இது பெரிய திடல். இஷ்டத்துக்கு ஓடி விளையாடுங்க, உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பாருங்க, ஒரு கால்பந்தாட்ட பயிற்சியாளன் பயிற்சி கொடுக்க வரான், கையில் பந்து இல்லை. அவன் எல்லாரும் யோசிக்கிறான், மாணவர்கள்லாம் அதிர்ச்சி நிற்கிறேன், என்ன இந்த ஆள் பயிற்சியாளர்னா கையில் பந்து இல்லாமல் வரான்னு. ஐயா நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்க வர்றீங்க, பந்து இல்லாமல் வர்றீங்களே என்ன? வாங்க உட்காருங்க. முதல்ல விளையாட்டு திடலில், கால்பந்தாட்ட திடலில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு? 11 பேர், 22 பேர் இருப்பாங்க. எத்தனை பந்து இருக்குன்னு கேட்குறாரு. ஒரு பந்து தான் இருக்கும். அது யாராவது ஒருத்தர் காலில் தானே இருக்கும். ஆமாம். மீதி 21 பேர் என்ன செய்வாங்க? அதை முதல்ல பயிற்சி எடுப்போங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலில் பந்து வச்சிருக்கிறவன் நல்ல வெற்றியை தீர்மானிக்கிறவன், காலில் பந்து இல்லாமல் களத்தில் நிற்கிற 21 பேர் தான் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. அதனால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவன் இல்லை வெற்றியை தீர்மானிக்கிறது. வேட்பாளராக நிற்காத நீங்கள் தான் வெற்றியை தீர்மானிக்க போகிறீங்க. அதனால் இஷ்டத்துக்கு விளையாடுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை. நீங்கள் மிக பொறுப்போடு உங்களை வளர்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்போடு களத்தில் நின்று அடித்து வாங்க, பார்த்துக்குறோம், இது நமக்கான களம். முதல்ல சொன்ன மாதிரி தான், இது பெரிய திடல். இஷ்டத்துக்கு ஓடி விளையாடுங்க, உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பாருங்க, ஒரு கால்பந்தாட்ட பயிற்சியாளன் பயிற்சி கொடுக்க வரான், கையில் பந்து இல்லை. அவன் எல்லாரும் யோசிக்கிறான், மாணவர்கள்லாம் அதிர்ச்சி நிற்கிறேன், என்ன இந்த ஆள் பயிற்சியாளர்னா கையில் பந்து இல்லாமல் வரான்னு. ஐயா நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்க வர்றீங்க, பந்து இல்லாமல் வர்றீங்களே என்ன? வாங்க உட்காருங்க. முதல்ல விளையாட்டு திடலில், கால்பந்தாட்ட திடலில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு?
11 பேரும் 22 பேர் இருப்பாங்க. எத்தனை பந்து இருக்குன்னு கேட்குறாரு. ஒரு பந்து தான் இருக்கும். அது யாராவது ஒருத்தர் காலில் தானே இருக்கும். ஆமாம். மீதி 21 பேர் என்ன செய்வாங்க? அதை முதல்ல பயிற்சி எடுப்போங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலில் பந்து வச்சிருக்கிறவன் நல்ல வெற்றியை தீர்மானிக்கிறவன், காலில் பந்து இல்லாமல் களத்தில் நிற்கிற 21 பேர் தான் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. அதனால வேட்பாளராக நிறுத்தப்பட்டவன் இல்லை வெற்றியை தீர்மானிக்கிறது. வேட்பாளராக நிற்காத நீங்க தான் வெற்றியை தீர்மானிக்க போறீங்க. அதனால இஷ்டத்துக்கு விளையாடுங்க.